பெருமாள் முருகன் சிறுகதைகள். கொடுப்பினை. வாசிப்பது சந்தீப். சரசா அவர்களைக் கூப்பிட்டாள். 3 பேர். கிழவன் கையில் கூராய் மொத்தமாய் தடி இருந்தது. அவனுக்கு மகன் போலிருந்தவன் கையில் புகை எழும்பியபடி நெருப்புக் கனன்ற முட்டி தொங்கியது. பொம்பளை இக்கத்தில் சோற்றுத் தேக்சாவை மாட்டியிருந்தாள். கையில் சின்ன மழைக்காகிதப்பை. என்னங்க தாயி, நீங்க பெருக்காம் புடிக்கறவங்கதானு? பெருக்கான், எலி, மொச எல்லாம் புடிப்பமுங்கள். எதாலும் சிக்குச்சானு? ஒரு எலி சிக்குச்சுங்க. வேற ஒண்ணுங் காணமுங்கலு. அவன் அண்ணா கயிற்றில் தொங்கிய வெள்ளலியை எடுத்துக் காட்டினான். கண்கள் குண்டு மாதிரி தெரிய, பற்கள் கிட்டித்துப் போயிருந்தன. வேப்பமரத்து நிழலில் கண்மூடிக் கிடந்த நாய் திடீரென்று அவர்கள் முன்னால் வந்து குலைத்தது. சுடாய்! போஷு! நாயை விரட்டினாள். ஊட்டுக்குப் பொறத்தாண்ட பெருக்கான் வங்கு இருக்குது. ஊட்ல வந்து அது பண்ற அலும்பு தாங்க முடியல. புடிக்கறீங்களா? அட! எங்கேங்க இருக்குது? காமிங்க. சரசா அவர்களைக் கூட்டிப் போனாள். சீமைக்கருவேல முள் அடர்ந்து கிடந்தது. உள்ளே வேர் ஓரமாய் நிலம் வாயைப் பிளந்தது போல வங்கு தெரிந்தது. அதன் முன்னால் அமுங்கிப் போன மண்மேடு. கொஞ்சமாய்த் தள்ளியிருந்த புதிய மண். ராத்திரிக்கு ஊடு பூந்து கல்லக்கா மூட்டையெல்லாம் தின்னிருது. இந்த நாய் பேருக்குத்தான் இருக்குது. சனியன் யு. சரசா நாயை கீழே கிடந்த தடியை எடுத்து ஈட்டாள். அது உடலை உரிச்சாய்த்து கண்களை மூடி ஒதுங்கிக் கொண்டது. விளனமாய் நின்றது. இருக்கட்டும் தாயு. அவர்கள் வேலையைத் தொடங்கியிருந்தார்கள். அரிவாள் மாதிரியும் இல்லாமல் கத்தி போலவும் இல்லாமல் இருந்த ஒரு கத்தி. நீட்டிக் கொண்டிருந்த முட்களைப் போதிய அளவு வெட்டினார்கள். சக்சக்கென்று அந்தக் கத்தி வெட்டித் தள்ளியது. வெளியே இழுத்துப் போட்டுவிட்டு வங்குப் பக்கம் போனான் கிழவன். வங்கைச் சுற்றிலும் ஒரு நோட்டம் பார்த்துவிட்டு து என்று தலையை அசைத்தான். தாயி, கொஞ்சம் எதும் நீத்தண்ணி இருந்தா ஊத்துங்கலு. அந்தப் பொம்பளை மயிரை உச்சியில் சேர்த்து முடிந்து கொண்டே போட்டிருந்தாள். செம்பட்டை மயிர் திரித்திரியாய் சடை பிடித்திருந்தது. முகம் புழுதி படிந்து கரிச்சட்டி மாதிரி தெரிந்தது. வெற்றிலை போட்டு அதக்கியிருந்தாள். கருமண் நிறத்தில் ஒரு பாவாடையும் ரவிக்கையும் போட்டிருந்தாள். மேலே சிறுதுண்டம் போய் வந்தது. கழுத்தில் அழுக்கு பிசுக்குடன் மொத்தமாய் ஒரு கயிறு தொங்கியது. அவள் தேக்சாவை நீட்டினாள். அட! கொஞ்ச நேரத்துக்கு மின்னாலதாம் பையன் வந்து சோறு தின்னுட்டுப் போனான். நாங்கென்ன களிக்களிக் கிளறுனா நீத்தண்ணி இருக்கும். ஒண்ணுமில்லையே. சரசா முகத்தை வினயமாக வைத்துக் கொண்டாள். சரி, கொஞ்சம் நல்ல தண்ணியாச்சும் ஊத்துங்க தாயிலு. சொம்பில் கொண்டு வந்து ஊற்றினாள். மூவரும் தேக்சாவை வாயில் வைத்துக் குடித்தார்கள். கிழவன் முகத்திலும் கொஞ்சம் அடித்து தெளிச்சி ஏற்படுத்திக் கொண்டான். என்னக்கா இது? பெருக்காம் புடிக்கறாங்க. பக்கத்தில் இருந்து 4-5 பெண்களும் 2-3 சிறுசுகளும் குழுமிக் கொண்டார்கள். எப்படி புடிக்க தாங்கன்னு பாப்பம். மரத்தைச் சுற்றிலும் கொஞ்ச தூரத்திற்கு அவன் தடியை குத்திப் பார்த்தான். 2 பொடத்தி விழுந்தது. அவன் ஒரு பொடத்தியை கற்களைப் போட்டு அடைத்தான். இன்னொரு பொடத்திக்குப் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். கிழவன் வங்கில் பொவமுட்டியை வைத்து ஊதினான். முட்டியின் வாயைக் குலுஞ்சியால் அடைத்து வங்குப் பக்கம் கவிழ்த்தான். சுற்றிலும் மண்ணைக் குவித்து புகை வெளியே வராமல் அடைத்தான். உள்ளே கனன்ற நெருப்பைத் துளையின் வழியாக ஊத ஊதப் புகை வங்குக்குள் போகும். பின்னால் இருந்த துளையின் வழியாக காற்றை இழுத்து ஊதினான். நரைத்து வாயைப் பாதி மூடியிருந்த மீசை எழும்பி அடங்கியது. வாயில் போட்டிருந்த புகையிலையை துப்பிவிட்டு மறுபடியும் ஊதினான். கோவணம் மண்ணைத் தொட்டது. இடைவிடாமல் தொடர்ச்சியாய் ஊதினான். புகை அடைத்திருந்த பொடத்தி வழியாய் மேலே வந்தது. அம்மா! பொவபொவ! சிறுசுகள் கத்தின. எல்லாரும் தூரமாய் நின்று கொண்டு எட்டி எட்டிப் பார்த்தனர்.
துணியை வைத்து புடத்தியை மூடிக்கொண்டிருந்த அவன் கையை அழுத்தித் தூக்கினான். சத்தமின்றி உடல் மட்டும் கால்களை உதைத்து துடிதுடித்து அடங்கியது. அதைத் தூக்கி அவன் உட்கார்ந்திருந்த பக்கமாய் வீசினான். அடிப்பக்கம் வெள்ளையாய், மேல் பக்கம் செம்பட்டை பூத்த மாதிரி கால் பரத்திக் கிடந்தது அது. இது குட்டிதானுங்க, இன்னும் பெருசு இருக்கும். கிழவன் ஊதினான். மூச்சு வாங்க வாங்க ஊதினான். புகை முட்டியின் துளை வழியாக எது குளித்து வந்தது. வரவர் ஊதும் வேகம் அதிகமானது. புகை எதிர்க்கும் வேகக் கணக்குப்படி புடத்தியை நோக்கிப் பெருக்கான் வரும் தூரம் தெரியும். புகையைக் குடித்து மயங்கிச் சாகும். கைக்கெட்டும் தூரத்தில் வந்து சாகும்படி பார்த்து ஊத வேண்டும். கிழவன் சோர அவன் வந்து ஊதினான். 2 புடத்திகளிலும் அடர்த்தியாய் புகை வந்தது. என்னப்பா அவ்வளவுதானா? எல்லாருக்கும் பின்னால் நின்று கொண்டு சரசா எட்டிக் கேட்டாள். 6 கண்டா பாம்பு இருந்தாலும் இருக்கும். அதும் உள்ளுக்குள்ள கிடக்குது. என்ன இருக்குன் தாயி? சிந்துவ மூச்சு தாங்காத செத்துப் போயிரும். பெருசுனா எவ்வளவு நாளும் தாங்கிக்கும். கிழவன் பொவமுட்டியை எடுத்து தூர வைத்தான். அவன் கையிலிருந்து குச்சியால் வங்கைக் குத்தித் தோண்டினான். கடப்பாறை மாதிரி மண்ணை தூர்த்தது குச்சி. மண் சேரச்சேர கிழவன் கையை விட்டு மேலே அள்ளினான். கிழவன் கெக்கெக்கென்று சிரித்தான். புகையிலைச் சாறு படிந்த எச்சில் வழிந்தது. எத்தனை பாம்ப பாத்திருப்பன் தாயி? அட அப்பா, கைய உள்ள விடாத. பாம்பு கீது இருந்தாலும் இருக்கும். ஆமா, எத்தனை பெருக்காம் புடிச்சாலும் நீங்களே விச்சுக்குவீங்களா? இல்ல தாயி. வித்தது போவ மிச்சம் இருந்துச்சுன்னா மட்டும் சாத்துக்கு வெச்சுக்குவோம். எங்க விப்பீங்க? சாராயக்கடை பக்கம் போனா சாக்கனான் கடைக்காரன் வாங்கிக்குவான். இல்லீன்னா சாராயன் குடிக்க வர்றவங்க வாங்கி வறுப்பாங்கல். ஊருக்குள்ள கொண்டோவ மாட்டீங்களா? ஊருக்குள்ளீன்னா ரொம்ப சுத்தோணும். இங்கேன்னா போனதையும் வாங்கிக்குவாங்கலு. அவன் வேரைச் சுற்றிப் பறித்திருந்தான். வங்கு இன்னும் நீண்டு போனது. அந்தப் பக்கம் தணுவாய்த் தொங்கியது. அதை வெட்டினான். மீண்டும் தோண்டினான். அவள் தேக்குசார் பக்கம் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். இதுதான் உங்களுக்கு வேலையேவா? ஆமான் தாயி. வேட்ட புடிக்கிறதுதான். கேட்டவள் எனத்த வந்தரப் போவுது இதுல என்று மற்றவர்களை பார்த்துச் சொன்னாள். வராதையா பொழப்பு நடத்தறாங்க. ஈஸ்வரன் இவங்களுக்கும் படி அளக்காதையா போயிருவான் என்றாள் மற்றவள். அதற்குள் அவன் 4 பூங்குட்டிகளை மேலே எடுத்து எறிந்தான். இன்னும் கண் திறக்காமல் முழுமுழுவென்று கிடந்தன. ஒன்று மட்டும் லேசாய் ஊர்ந்தது. மற்றதெல்லாம் செத்துப் போயிருந்தன. அட கருமத்த, இதத் தூக்கிக் கொண்டோயி தூர எரிஞ்சுட்டு வா. இவத்தையே போற்றாது. சரசா அருவருப்பாய்க் கண்களை மூடித் திறந்து மூக்கைச் சுழித்தாள். அந்தப் பெண் அவற்றை எடுத்துக்கொண்டு போய் எரிந்துவிட்டு வந்தாள். என்னப்பா ஒன்னையும் காணும்? குட்டிவ இருக்குது. கடுவன் எங்கேயாச்சும் மேய்ச்சலுக்குப் போயிருந்தாலும் பொட்ட இருக்குமுங்க. அவன் தலையில் குத்திய முள்ளை தூரத் தள்ளிக் கத்தியால் வெட்டினான். வங்குக்குள் ஏதாவது அடப்பு இருக்கிறதா என்று சுற்றிலும் குத்திக் குத்திப் பார்த்தான். கையை விட்டு தோண்டினான். நெடுநெடுவென்று வளர்ந்திருந்த அவன் உடம்பு சாணாய் வளைந்து குறுகியிருந்தது. வெற்றுமேல் முழுக்க வியர்வைத் தெப்பம். மண் படிந்து நிறம் தெரியாமல் மாறியிருந்த வேட்டி பாதித்தொடை வரை தொங்கியது. அண்ணா கயிற்றில் தொங்கிய வெள்ளெலி உறுத்து அதை எடுத்து அவளிருந்த பக்கம் எறிந்தான். அதை எடுத்து பெருக்கானுக்கு பக்கமாய் வைத்துக் கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் பெருசாய் ஒரு பெருக்கானைத் தாக்கினான். குரல்வளையை சத்தம் வராதபடி நண்டு பிடித்திருந்தான். வால் நெளிய, காலை வலிப்பு வந்தது போல் உதைத்துக் கொண்டு உயிர்வதைப்பட்டது. செமையான சீவன். வாலப்பாறு முருவானாட்டம். இது பொட்ட இன்னமே இருக்காதுங்க. அவ்வளவுதான். அவள் மழைக்காகிதப்பைக்குள் அவற்றைப் போட்டாள். வங்கு பக்கமிருந்து முள்ளில் குனிந்து வெளியே வந்தார்கள். இதா அந்தப் பெருச எங்களுக்கு குடுத்துட்டுப் போல். சரசா முன்னால் வந்து பக்கத்தில் நின்றாள். மேட்டுக்காட்டுக் கரை மாதிரி இறுகிய மூஞ்சி. 1-2 வியர்வைத் துளிகள் நெருஞ்சி முள்ளாய். என்னே
உங்களுக்கு குடுக்கறதா, தாயி? இன்னைக்கு இதுதானுங்க சிக்கியிருக்குது. கொண்டோனா பெருசு 3 ரூபா, சின்னது 2 ரூபாய்க்கு போவுங்க. ஒரு படி அரிசி வாங்கி கஞ்சியாச்சும் காய்ச்சுவோமுங்க. கிழவனின் குரல் கொதித்து கொதித்து குழைந்த சோறாய் மேலெழுந்தது. எங்கூட்ல பெரிய கட்டுக்கார மூட்டை வலை இருக்குதாமா, வாங்கியாந்து புடிக்கலாமுன்னாங்க. நான்தான் உங்கள புடிக்கச் சொன்னேன். கொடுத்துவன் தாயி. இதுல என்ன, இன்னிக்கு வேற ஒண்ணுஷன் சிக்கல அதான். நாளைக்கு இந்த பக்கம் பந்தா வேற ஏதாச்சும் கொடுத்துட்டு போறன் தாயி. மற்ற பெண்கள் அவர்களை பார்த்துக் கொண்டு பேசாமல் நின்றனர். பொவமுட்டியை சரிப்படுத்துவதில் அவன் முனைந்திருந்தான். சரசா போபம் துணிக்கச் சொன்னாள். எங்க பையனுக்கு பெருக்காங்கரின்னா ரொம்ப பிடிக்கும். வறுத்துக் கொடுக்கோணும். இல்ல தாயி, தச்ச சொல்றனில்ல, ஒன்ன கொடுத்துட்டு போ. எங்கூட்ல வந்து புடிச்சிக்கிட்டு எங்களுக்கு நீ இல்லைங்கறையா? சரி, அந்தச் சின்னதத்தான் கொடுத்துட்டு போவேன். இந்தக்கா கூப்புடலின்னா எங்க வந்து புடிப்பார்? மற்றவர்கள் சப்போட்டுக்கு வந்தனர். கிழவன் அவர்கள் பக்கமாய் பார்த்தான். திரும்பி மழைக்காகிதத்தை வாங்கி சின்ன பெருக்கானை எடுத்து அவளிடம் கொடுத்தான். வெச்சு புழைச்சு நல்லா இருங்க தாயி. நாய் குலைத்து துரத்தத் தடியை ஆட்டிக்கொண்டே அவர்கள் நடந்தார்கள். மனோசை, நவம்பர் 1990. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.